டு வீட்டு குக்கிங் சேனல். இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். வீட்டு முறையில் எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கங்க. ஆயில் வந்து ஹீட் ஆகிருச்சு. இப்போ வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் இப்படி கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்குள்ளேயும் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கேன். சிக்கன் போட்டு சிக்கன் கூடயே 2 தக்காளி, கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு வதக்கிக்கணும். அதை கூட வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு வந்து நான் பாக்கெட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேணால் அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. சிக்கனில் தண்ணி வரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம சிக்கனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கணும். வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன், வீட்டில் அரைச்சது. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எங்களுது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கிரேவி மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிடுங்க. சிக்கனுக்கு தேவையான சிக்கன் கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் காரம் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க.
தண்ணி வற்றினதுக்கப்புறம் கிரேவி கட்டியானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி வீட்டு முறை ஸ்டைலில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.